கிறிஸ்து வழி வாழ்வு பகுதி 3 பிரிவு 2. சொல்லின் ஒலியின்றி உண்மையாம் இறைவன் உள்ளத்தில் பேசுகிறார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறான். 1 சாமுவேல் 3:10. உமது ஊழியன் நான், எனக்கு அறிவு புகட்டும், அப்போது உம் ஆணைகளை அறிந்து கொள்வேன். திருப்பாடல்கள் 118, 125. உம் ஆணைகளின் பால் என் இதயத்தை இழுத்தருளும், உமது உரையை பனிபோல் ஒழுகச் செய்யும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேச வேண்டாம், பேசினால் நாங்கள் சாவோம் என்று இஸ்ராயேல் மக்கள் ஒருமுறை மோயிசனிடம் சொல்லி வந்தார்கள். விடுதலை பயணம் 20:19. நான் வேண்டுவது இப்படியன்று ஆண்டவரே, இப்படியன்று. மாறாக சாமுவேல் இறைவாக்கினரோடு சேர்ந்து தாழ்மையுடனும் ஆவலுடனும் இறைஞ்சுகின்றேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறான். 1 சாமுவேல் 3:10. மோயிசனோ இறைவாக்கினரில் ஒருவரோ எனக்கு பேச வேண்டாம். ஆனால் இறைவாக்கினர் அனைவருக்கும் உணர்வூட்டுகிறவரும் ஒளி தருகிறவருமான ஆண்டவரே, இறைவா, நீரே என்னோடு பேசும். ஏனென்றால் அவர்களல்லர், நீர் ஒருவரே எனக்கு நிறை அறிவு புகட்ட முடியும். ஆனால் நீரின்றி அவர்களால் எனக்கு பயன் ஏதுமில்லை. அவர்களுக்கு சொற்களை ஒலிக்கத் தெரியும், ஆனால் கருத்தை உணர்த்த தெரியாது. அவர்கள் அழகாக பேசுவார்கள், ஆனால் நீர் அமைதி காப்பீராயின் அவற்றால் இதயம் சுடர்வதில்லை. அவர்கள் எழுத்தை தருகிறார்கள், ஆனால் நீர் பொருள் விளங்கச் செய்கிறீர். அவர்கள் மறை பொருட்களை சாற்றுகிறார்கள், ஆனால் நீர் அவற்றில் அடங்கியிருக்கும் உட்பொருள்களை புரிய வைக்கிறீர். அவர்கள் கட்டளைகளை அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் நீர் அவற்றை காத்து வர உதவுகிறீர். அவர்கள் வழியை காட்டுகிறார்கள், ஆனால் நீர் நடக்க வலிமை தருகிறீர். அவர்கள் வெளிச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் நீர் இதயத்தை அறிவுறுத்தி ஒளிபெறச் செய்கிறீர். அவர்கள் வெளியில் தண்ணீர் இறைக்கிறார்கள், ஆனால் நீர் வளம் சுரக்கச் செய்கிறீர். அவர்கள் சொற்களை ஒலிக்கிறார்கள், ஆனால் நீர் கேள்வி அறிவை தருகிறீர். எனவே புறத்தில் மட்டுமே அறிவுறுத்தப்பட்டு அகத்தில் சுடராதிருந்தால் ஒருவேளை நான் உயிரற்று பயனற்று போக நேரிடும். ஆதலால் என் ஆண்டவரே, இறைவா, என்றும் மாறா உண்மையே, நீரே என்னோடு பேசும். மோயிசன் பேச வேண்டாம். கேட்டு செயல்படாத, அறிந்தும் அன்பு செய்யப்படாத, விசுவசித்தும் கடைபிடிக்காத வார்த்தை எனக்கு அழிவை பெற்று தராதிருக்க வேண்டும். எனவே ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறான். ஏனெனில் முடிவில்லா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் 6:68. என் ஆன்மா ஏதாவது ஆறுதல் பெறவும், எனது வாழ்வு முற்றும் திருந்தவும், உம் புகழுக்காகவும் மகிமைக்காகவும் முடிவில்லா பெருமைக்காகவும் என்னோடு பேசும்.